Hey guys, welcome back to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு வந்த கோர்ஸ்ன்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ இது ஒரு நியூ கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு எதை பத்தி படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஸோ அவங்களை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு என்ன டியூரேஷன், இந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த கோர்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலரிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லியே சொல்லலாம். 3 years கோர்ஸ். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 17 years வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th வந்துட்டு பயாலஜி, சுவாலஜி இந்த மாதிரி ரிலேட்டடா வந்துட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு 12th வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45% எடுத்திருந்தாலே போதும். இந்த கோர்ஸ்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது கவர்மெண்ட்ல எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3000 to 4000 வரைக்குமே உங்களுக்கு வரும். ஸோ இதே வந்துட்டு பிரைவேட்ல பாத்தீங்கன்னா இயர்லி 1 lakh கிட்ட கூட வரலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு ஸ்கோப் உள்ள கோர்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்லைனாலும் சரி பிரைவேட்னாலும் சரி நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் இதுக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு போனாலும் கவர்மெண்ட் செக்டார்லயும் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ பிரைவேட்க்கு போனாலும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இல்ல நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க அப்ராட்ல போய் ஒர்க் பண்றதுக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அப்ராட்ல பாத்தீங்கன்னா தான் மெயினா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னை கேட்டா நீங்க அப்ராட் சூஸ் பண்றது தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.